ஸ்ருதி வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மீனா, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆனால் உங்கள் பேரை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வேணாங்க, சொல்ல வேணாம், விட்டுருங்க, நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி வராங்க. ரோகிணி கிட்ட கேட்குறாங்க ஸ்ருதி, ஏங்க ஒரு தேங்க்ஸ் கூட நீங்கள் சொல்லலைங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஆர்டர் கிடச்சதுக்கே மீனா தான் காரணம். நீங்கள் அதை பற்றி ஒன்றுமே பேசலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டருக்கு எங்கே இருக்குன்னு சொன்னது வேணால் மீனாவாக இருக்கலாம். ஆனால் அவங்க எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட்டு, அதனால தான் எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு போடா போட்டு ரோகிணி கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் ஸ்ருதிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ மீனாட்ட சொல்கிறாங்க, உங்களவுக்குலாம் என்னால் நல்லவங்களா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை வந்து முத்துவும் கேட்குறாரு, இந்த ஆர்டர் இந்த 275 சொல்கிறீங்களே, அப்போ நீ தான் இந்த ஆர்டர் வந்து அந்த பார்லமெண்ட் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், அந்த ஆர்டர் கிடைக்கும் அவங்கள பேச சொல்லி நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தியா, கம்கமாக ஒரு வார்த்தை கூட அவங்க பேசாமல் இருந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், அத்தைகிட்ட வந்து அவங்க கெட்ட பேர் தானே எடுத்திருந்தாங்க, இப்போ அத்தை நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை படித்து காமிக்கிறாங்க. அதுக்கு வந்து மீனா வந்து சொல்கிறாங்க, நீங்களும் என்னோட நல்லவங்களாக தானே இருக்கீங்க, நீங்கள் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு தான் நினைக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம 2 பேருமே இருந்தாலும் நீ என் மேலே என்னோட ஒரு ஓவராக தான் நல்லவளாக இருக்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. இந்த கதை எப்படி போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.